அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாங்கள் நம்ம விவசாய நண்பர் கூட இருக்கிறேன். இவர் தொடர்ந்து 4 வருடங்கள் இருந்து டாக்டர் சாயல் முழுமையாக அவர் தோட்டத்துக்கு பயன்படுத்திட்டு வந்துருக்கிறார். டாக்டர் சாயல் பயன்படுத்துறதுக்கு முன்னாடி இருந்த பிரச்சனைகள் என்ன, இப்போ டாக்டர் சாயல் அவர் தோட்டத்துக்கு கொடுத்த பிறகு அவர் என்னென்ன நன்மை கிடைச்சிருக்கு ரெண்டுமே தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா இவர் ஒரு விவசாயி இல்லை, இவர் டிஎன்எஸ்டிசி பஸ் ஓட்டுநர் கூட. ஏன்னா அவர் ரொம்ப எஃபர்ட் போடுவார், ரொம்ப ஹார்ட் ஒர்க்ஸ். அந்த டியூட்டிலிருந்து வந்தாருன்னா ஒரு நிமிஷம் கூட உட்காரதில்ல. அவர் எஃபர்ட் பார்த்தா நம்மளுக்கு எனர்ஜி வரும், நாமளும் இந்த மாதிரி பண்ணணும் இல்லைன்ட்டு நிஜமானது. ஏன்னா இது இவரும் அப்ரிஷியேட் பண்ணுறதுக்காக இல்லை இல்லைங்களா சார், இருக்கிறதா உண்மையான கதை இல்லைங்களா. அதனால் அவருடைய சாருடைய அனுபவம் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கொள்ளலாம். இது 1 வருஷம் 2 வருஷம் கிடையாது, 4வது வருஷம் டாக்டர் செல் தொடர்ந்து பண்ணிட்டே இருக்கிறார். அவருடைய எக்ஸ்பீரியன்ஸ் இது R&D ரீசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் அப்படின்னு நினைச்சுக்கலாம். ஒரு யூனிவர்சிட்டியில் 1 சென்ட் 2 சென்ட்ல பண்ணுறது கிடையாது இல்லைங்களா சார். இது முழுக்க முழுக்க பிளெயினில் இது எல்லா சூழ்நிலைக்கு பாதிப்பாகக்கூடிய இது இடம் ஓப்பன் பிளேஸ் இல்லைங்களா சார். இப்போ இந்த இடத்துல ஒரு R&D மாதிரி ஒரு 4 வருஷமா டாக்டர் பற்றி தெரிஞ்சிருக்கிற அவருடைய அனுபவம் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் சார். வணக்கம் சார். வணக்கம். உங்களுடைய முகவரி சொல்லுங்கள் சார். வணக்கம், நான் பழனிசாமிங்க, ஆண்டிபாளையம், நம்பியூர் தாலுக்கா, ஈரோடு மாவட்டம். ஓகே சார். இப்போ சார் நம்ம டாக்டர் சாயல் 4 வருடமும் நீங்கள் தொடர்ந்து பயன்படுத்திட்டு இருக்கீங்களா சார்? வாழை நிறைய வருஷமே போடுவார். அப்போ டாக்டர் சாயல் நம்ம அறிமுகம் ஆகுறதுக்கு முன்னாடி நம்ம வாழைக்கெல்லாம் நீங்கள் சாகுபடி பண்ணும்போது என்னென்ன பிரச்சனைகள் இருந்தது? என்னன்னா அது வேரழுகள் வருங்க, அதுக்கு கீழே நிலத்துல மருந்து கொடுக்கணும். அப்புறம் கொஞ்சம் ஒரு 6 மாதம் ஸ்டேஜுக்கு போனதுக்கப்புறம் பார்த்தா அந்த புள்ளி வண்டு விழுகும், அப்புறம் சருகு நோய் வரும், அப்புறம் தண்டு வெடிப்பு வரும். இதுக்கெல்லாம் மேலே கெமிக்கல் ஸ்ப்ரே பண்ணணும். அந்த கெமிக்கல் ஸ்ப்ரே பண்ணுறப்ப என்ன ஆகுதுன்னா நம்மளுக்கு கொஞ்சம் உடம்புக்கு பாதிப்பு வருது. காரணம் பெருசாக பாதிப்பு வரதில்ல, கொஞ்சம் கொஞ்சம் பர்சன்டேஜ் இருக்குது, பாதிப்பு இருக்குது, இல்லைன்னெல்லாம் சொல்லலை. அந்த அந்த மோனோகோட்டா பாஸ் அந்த பவுடரெல்லாம் கலந்து அடித்தா கொஞ்சம் சளி, இருமல் இது மாதிரி தொந்தரவோட வருது. 1 நாள் 2 நாளைக்கு கூட இருக்கும். அதுக்கு தனியாக நான் மெடிசின்ஸ் எல்லாம் நம்மளுக்காக பண்ண வேண்டியது வருது. அப்போ சார் என்னென்ன அப்போ கீழே வேரலைகள் கிளைகள் மட்டும் வேர் முடிச்சுக்கு சார். ஒரு வருடத்துல ஒரு வாழை எடுக்கிறதுக்குள்ள அந்த இடைவெளியில எத்தனை வாட்டி கீழே கொடுத்துட்டு இருந்தீங்க சார்? கீழே குறைஞ்சபட்சம் 4 டைம் கொடுக்கணும். 4 வாட்டி 4 டைம் அப்ளிகேஷன் கொடுக்கணும். 4 வாட்டி மருந்து கொடுத்துட்டு இருந்தோம். ரெண்டாவது சார் சருகு நோய் மட்டும் ஒன்று வருமல்ல சார், அதுக்காக எத்தனை வாட்டி? அதுக்கு ஒரு 3, குறைஞ்சபட்சம் 3லேருந்து 4 டைம், குறைஞ்சது 4 டைம்னால அதுக்கு மேலே கொடுக்கணும். அப்போ தான் அந்த வண்டு விழுகாது, அந்த மேலே சருகு நோய் வராது, கீழே தண்டு வெடிப்பு இதெல்லாம் வராது. அது 4 டைம் மேலே ஸ்ப்ரே. அப்போ கீழேயும் மண்ணின் மூலமாக வரக்கூடிய வேரலைகள் கிளைகள் மட்டும் வேர் முடிச்சுக்காக ஒரு 4 வாட்டி மினிமம். அந்த காற்றின் மூலமாக வரக்கூடிய அந்த சிகட்டக்க லீப் ஸ்பாட் ஆகட்டும், அந்த பனம வில்ட் ஆகட்டும், அந்த மூக்க வில்ட் ஆகட்டும், இதுக்கு எல்லாமே ஒரு 4 வாட்டி பண்ணாலுமே நம்மளுக்கு திருப்திகரமாக விவசாயம் திருப்திற மாதிரி இல்லைங்க. இத்தனை பண்ணாலுமே அதை அப்பெல்லாம் பார்த்து இவ்வளவு பண்ணியுமே இவ்வளவுதானா அப்படிங்கிற மாதிரி ஒரு மன நிலைமை தான் இருந்துச்சு. ஆனால் இதுக்கு மேலே வராது, என்ன பண்ணாலும் இதுக்கு மேலே வராது மாதிரி ஒரு நம்மளே ஒரு எண்ணத்தில் இருக்கிற மாதிரி தான் சூழ்நிலை. அப்போ கீழே 4 டோஸ் மேலே 4 டோஸ் 8 டோஸ் கொடுக்கும் போதும் மண்ணின் மலட்டுத்தன்மை அதிகமாயிட்டு இருந்தது இல்லைங்களா சார்? இப்போ டாக்டர் சாயல் உங்களுக்கு அறிமுகமானதுக்கு அப்புறம் சார் நம்ம தோட்டத்துக்கு வேரழுகளுக்கு கிழங்குகளுக்கு மற்றும் வேர் முடிச்சுக்கு சிகட்டக்க லீப் ஸ்பாட்டுக்கு மற்றும் வண்டுக்கு மருந்து அடிச்சிருக்கிறோம். இதுனா வரைக்கும் அடிக்கலைங்க. அவர் இப்போ ஏனியும் ஒரு 10-20 நாள் கட்டிங் ஆக போகுது. இதுனா வரைக்கும் கீழே கிழங்கு வேரழுகளுக்கும் மருந்து அடிக்கல, கொடுக்கல, மேலே சருகு நோய்க்கும் கொடுக்கல, இந்த தண்டு வெடிக்கிறதுக்கும் கொடுக்கல, வண்டும் இதுனா வரைக்கும் வரல. இந்த வண்டு நோய்ங்கிறது இதுனா வரைக்கும் வரல. ஒரு மரம் கூட பட்டையும் வெடிக்கல, எதுவுமே வரல. அப்போ வேரழுகளுக்கு கிழங்குகளுக்கு வேர் முடிச்சுக்கு சிகட்டக்க லீப் ஸ்பாட்டுக்கு வண்டுக்கு காரணம் மண்ணின் வளம் மண்ணிலிருந்து தான் அதில் உற்பத்தி ஆகுது. கண்டிப்பாக சார், இதுதான் உண்மையான ரீசன். இதுதான் மண் வளமாக இருந்தால் நோய் எதுவுமே வரதில்லை. மண் வளமாக இருக்கப்போ நோய் எதிர்ப்பு சக்தி பயிரில் தானாக வருது. அப்போது சார் ஒரு 4 டோஸ் கீழே கொடுக்கும்போது 4 டோஸ் மேலே எடுக்கும்போது சார் நம்மளுக்கு பணம் என்ன வேஸ்ட் ஆகிட்டு இருந்ததில்ல சார்? ஆமாம், அந்த பணம் வேஸ்ட் ஆகாம ஒரு விவசாயியுடன் ஆரோக்கியம்ங்கிறது பாதிப்பு. அதில் அத்தனை வாடி பண்ணாலுமே ஆரோக்கியம் கொஞ்சம் பாதிக்குது. இதில் எத்தனை வாடி பண்ணாலுமே மண் எப்படி வளமாகுதோ அதே மாதிரி நம்ம உடம்பும் வளமாயிட்டே தான் இருக்குது. சூப்பர் சார். ஓகே, அதை விட என்ன சார் வேணும்? மண்ணின் வளமும் கூடுதலாகும், மனிதனின் உடம்பு கூடுதலாகும் இல்லைங்களா சார்? விவசாயி நல்ல மகசூல் எடுக்கணும்ட்டு பாதிப்புக்கு ஈடாகிறத விட
ஒரு வளமான மண்ணா வச்சுக்கலாம், ஒரு வளமான உடம்ப உடம்பா வச்சுக்கலாம். வச்சுக்கலாம். செலவு அந்த செலவில் நம்மளுக்கு வந்து ஒரு லாபகரமாக நிற்கும் சார். லாபம் நிற்கும்ங்கிறது ஒண்ணுங்க. ரெண்டாவது வந்து நம்மளுக்கு வந்து சொத்துங்கிறதே வந்து இந்த உடம்பு தான். சூப்பர். இந்த விவசாயத்தை பண்ணி உடம்புங்கிறது வந்து மற்றதை பண்ணி உடம்பு வந்து எடுத்துட்டு அதுக்கு மருந்து சாப்பிட்றத விட இந்த சொத்தவே வந்து பாதுகாக்கிறதுக்கு இது தாராளமாக பண்ணிக்கலாம். கண்டிப்பாக சார், கண்டிப்பாக. அதனால் வந்து சார் நம்ம இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு சார், வேரலுகளுக்கு, கிழங்குகளுக்கு, வேர் முடிச்சுக்கு, சருகு நோய்க்கு மற்றும் வண்டுக்கு டாக்டர் சாயல் பயன்படுத்தும் போது ரசாயனம் பயன்படுத்த வேண்டுமா? வேண்டியதில்லை. 100%. 100% வேண்டியதில்லை. ஓகே. அனைத்து விவசாய நண்பர்களே, இது வந்து இவர் 1 வருஷம் பயன்படுத்தல டாக்டர் சாயல், இது 4வது வருஷம் தொடர்ந்து பயன்படுத்திட்டு இருக்கிறார். அதனால் வந்து மண்ணின் வளமே அந்த செடியின் வளம். அந்த செடிக்கு வந்துட்டு இருந்தா அந்த வேரலுகள், கிழங்குகள், வேர் முடிச்சு மற்றும் சருகு நோய் மற்றும் வண்டுக்கு காரணமே அந்த மண்ணின் மலட்டுத்தன்மை. அது வந்து டீக்ரேடட் சாயில் அப்படி சொல்கிறோம். அந்த மண் வந்து புதுப்பித்தல் ஆகும்போது மண்ணின் மூலமாக வரக்கூடிய எந்த பிரச்சனை இருந்தாலுமே அது வேரலுகள், கிழங்குகள், வேர் முடிச்சாகட்டும், அந்த பனம வெடிப்பாகட்டும், மூக்க வில்ட்டாகட்டும், சருகு நோயாகட்டும், அந்த வண்டாகட்டும், எதுவுமே வந்து பக்கத்துக்கு வராமல் இருக்கணும்னா மண் வளம் பாதுகாக்கணும், மண் புதுப்பித்தல் ஆகணும். கடைசியாக சார் நம்ம டாக்டர் சாயல் பற்றி சார், நம்ம டாக்டர் சாயல் நிறுவனத்தின் நம்ம எம்டி சாருக்கு சார் என்ன சொல்ல விரும்புகிறீங்க சார் இந்த வீடியோ மூலமாக? இந்த வீடியோ மூலியமா இந்த மாதிரி ஒரு அற்புதமான விவசாயிகளுக்கு ஒரு அற்புதமான ஒரு மருந்து கண்டுபிடிச்சி கொடுத்து அதுக்கு நன்றி. ஓகே சார், தேங்க்ஸ் சார். நம்ம மைக்ரோபி அக்ரோடெக் நிறுவனத்தின் மூலமாக, நம்ம மைக்ரோபி ஃபேமிலி மூலமாக நம்ம விவசாய நண்பருக்கு வந்து நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். தேங்க்யூ சார். ஓகே, நன்றி.